friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? எப்பவும் சந்தோஷமா இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம்? ஓகே, பார்க்கலாமா? அதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? டிவி பார்க்கலான்னு நினைப்போம். டிவி பார்த்தா அந்த வடிவேலு காமெடி, அப்புறம் சோட்டா பீம், அப்படி அதெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி தானே? ஓகே, இதெல்லாம் நம்ம ஓகேவா? நம்ம டிவி பார்த்தா சந்தோஷமா இருக்கிறோம். ஸோ அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும், எந்த மாற்றமும் இல்லை. கொஞ்ச நேரம் சிரிப்போம், அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து ட்ராவல்னால் ரொம்ப பிடிக்கும். நமக்கு பிடிச்ச பிளேஸ், நம்ம அப்படியே குச்சாலும் இல்லை அமெரிக்கா அந்த மாதிரி பிளேஸ்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் போகவும் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, அந்த சந்தோஷம் நமக்கு என்ன தரும்? கொஞ்ச நேரம் அந்த ட்ராவல் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற அந்த டைம் மட்டும் தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சந்தோஷம் திரும்ப வருமா? எப்போண்டா போகலாம், அப்போ நம்ம சந்தோஷமாக இருந்தோமே, அந்த சந்தோஷம் இப்போ இல்லை, அப்படி தான் தோணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சோசியல் மீடியா. நமக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்னு சொல்லி நிறைய சோசியல் மீடியா இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தது நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் எவ்வளோ டைம் தான்? கொஞ்சம் சந்தோஷமாக அப்படி இருக்கும். ஆனால் ஃபுல்லாக இருக்குமா? சேட் பண்ணுற டைம் மட்டும் தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். ஓகே, லாஸ்ட் சின், பாவம். நமக்கு நிறைய பாவம் செய்கிறோம், போய் சொல்லிட்டோம், நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவோம். அந்த டைம் மட்டும் தான் அந்த சந்தோஷம் இருக்கும். ஓகே, நமக்கு அந்த சந்தோஷம் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு பார்ப்போமா? கொஞ்சம் சந்தோஷம் தான் கொடுக்குது. ஓகே, நம்ம சந்தோஷத்துக்காக நிறைய இதை தேடுறோம். டிவி, ட்ராவல்ஸ், அப்புறம் சோசியல் மீடியா, இப்படி நிறைய பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. இதெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதே இல்லை. ஓகே, ஆனால் ஜீசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எனக்குள்ளே இரு, அப்போது நான் உனக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்குங்கிறாங்க. ஓகே, நம்ம அந்த சந்தோஷம் கிடைக்கான்னு பார்க்கலாமா? ஓகே, பாருங்க, நம்ம ஜீசஸ் நமக்கு கொடுக்குற சந்தோஷம் நமக்கு எவ்வளோ புஷ்ஷுன்னு வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இதே மாதிரி தான் ஜீசஸ் நமக்குள்ளே வர நமக்கு சந்தோஷம் என்ன ஆகிட்டே இருக்கும்னா அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ சந்தோஷம்னா நமக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை தான் கொடுத்தது. ஆனால் ஜீசஸ் நம்ம லைஃப்க்கு வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம் அதிகமாக இருக்கும். ஓகே, பைபிளில் ஒரு வசனம் போட்டிருக்கு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஓகேவா? பிலிப்பியர் 4:4. இன்னொரு டைம் படிக்கலாமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4. ஸோ இந்த ட்ராவல்ஸ், இந்த சோசியல் மீடியா அதெல்லாம் நமக்கு சந்தோஷம் தராது. யார் நமக்கு சந்தோஷம் தருவாங்க? ஏசப்பா மட்டும்தான் நமக்கு எப்போதும் சந்தோஷம் தருவாங்க. ஸோ நம்ம எப்போதும் யார் கூட இருக்கணும்? ஜீசஸ் கூட இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.